நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. விஜய் அவர்கள் திருச்சியில் பேச போகிற நேரம் வந்து 15 நிமிடம். 15 நிமிஷத்துக்கு எவ்வளவு பெரிய கலைபரம் பண்றீங்க நீங்க? விஜய் அவர்கள் சொல்ல போறது நடைபெறும் சுற்றுப்பயணம். அதுக்காக பிரத்யேகமாக ஒரு வண்டி ஒன்று ஏற்பாடாயிருக்கு. அப்ப எப்படி நீங்க பரந்தூர்ல அவரை பாத்தீங்களோ அதே மாதிரி அந்த கேரவேன்ல ஏறி நின்று அவர் பேச போறார் அப்படிங்கிறத ஆளுங்கட்சி இது மாதிரி செய்ய சொல்றாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்தந்த ஹோட்டல் ஓனர்ஸே பயப்படுறாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுக்கறதுல சில சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு ஒரு பயம் அவர்களுக்கு இருக்கு. நீங்க இந்த கூட்டத்தை அரசியல்மயப்படுத்துன்னு எவ்வளவோ சொல்லியும் நான் அரசியல்மயப்படுத்த மாட்டேன், அந்த கூட்டம் பொலிட்டிக்கலா தான் இருக்குன்னு கங்கணம் கட்டி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவனுடைய மேக்ஸிமம் அரசியல் நான் விஜயை பார்க்கணும், அவ்வளவுதான். நான் விஜய் பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுவேன். விஜய் அவர் முடிஞ்சா நான் அவர் தொட்டு பார்ப்பேன், முடிஞ்சா அந்த வண்டியில ஏறுவேன், முடிஞ்சா அவருக்கு நான் மாலை போடுவேன், முடிஞ்சா அந்த துண்டை நான் கேட்ச் பண்ணுவேன், அவர் கேட்ச் பண்ணுவாரோ நாங்கள் போட்டி நடக்கும். எங்களை வந்து அடிச்சுட்டாங்க கிள்ளிட்டாங்க அப்படின்னு நீங்க எல்கேஜி குழந்தைங்க மாதிரியே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ் தளத்துக்கு பேசுபொருளாக இருக்கும். நீங்க இன்னைக்கு பயமா இருக்கு அங்கிள் அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இது எந்த அரசியல் தலைவனா இப்படி பண்ணுவானா? நான் நாள் பார்த்து நேரம் பார்த்து நான் சனிக்கிழமை தான் வருவேன்னா வீக்கெண்டு கூட சொல்லிட முடியாது. நான் சனி நேரம் தப்பா போயிடும். நான் சனிக்கிழமை பாலிடிக்ஸ் பண்ண போறேன். டிவிகே அகேன்ஸ்ட் டிஎம்கே அப்படின்னு டிக்ளேர் பண்றீங்க. நீங்க இந்த டிக்ளரேஷனுக்கு நீங்க வேலை செய்றீங்களா? திருவாண்டியில போய் கலெக்டர் இல்லையா, கலெக்டரோட பியூன் யார் பார்க்காங்கன்னு அவங்களுக்கு போய் நீங்க சால்வ் போடுறதும், நீங்க வந்து எஸ்பி இல்லையா, எஸ்பி பக்கத்தில் யார் துப்பாக்கி நிற்கிற அவங்களுக்கு போய் சால்வ் போடுறதும். இந்த செப்டம்பர் 13 இருந்து டிசம்பர் 19 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்கள் இருக்கு அப்படின்னா ஒரு 80 நாட்கள் அவர் வந்து ரோட்ல இருக்க போறாருன்னா நான் ஒத்துக்கிறேன். ஃபுல் டைம் பாலிட்டிஷியன். அவர் செலவிட போகின்ற நேரம் என்பது 10 மணி நேரம் அப்படின்னா யாராக இருந்தாலும் அது பார்ட் டைம் பாலிட்டிஷியன் சொல்லுவாங்க. வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். தாவேக்கவுடைய 2வது மாநில மாநாடு நடந்து முடிஞ்சு இப்ப விஜய் அவர்கள் அந்த சுற்றுப்பயணத்துக்கு பிரச்சாரத்துக்கு பல தடைகள் இருக்கிறதாவும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா ஆளும் கட்சி வந்து காவல்துறை வந்து நிறைய மிரட்டல்களுக்கு உள்ளாக்குறாங்க, காவல்துறை சிலருடைய பேச்சு கேட்டு எங்களுக்கு வந்து தடையை மறுக்கிறாங்க, காவல்துறை அனுமதிக்கப்பட்ட இடங்கள்னு சில இடங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வச்சிருக்காங்க, அந்த இடங்கள்ல சில இடங்கள் தான் நாங்க செலக்ட் பண்ணி கொடுக்குறோம், அங்கேயே முடியாதுன்னா நாங்க பாலைவனத்துல போயா நடத்துறதுன்னு துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் கேட்டிருக்கிறாரு. உண்மையாவே அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்கா தாவேக்க மேல? இது வந்து நம்ம மதுரை மாநாட்டில் இருந்து துவங்கல. இன்னும் சொல்ல போனா விக்கிரவாண்டி மாநாடு முதல் மாநாடு நடக்கும் பொழுது பல கேள்விகளை காவல்துறை எழுப்பியிருக்காங்க. வேற எந்த கட்சிகளுக்காவது இது எழுப்புறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்பொழுது திமுக கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகளை இல்லைங்க எல்லாருக்கும் இது எழுப்புறதா, நீங்க முதலாக மாநாடு நடத்தும் போது உங்களுக்கு வித்தியாசமா தெரியுது. அதில் சில கேள்விகள் வந்து நான் ஒரு தவிர்க்க வேண்டிய கேள்விகளாக இருந்தது. எத்தனை பெண்கள் வருவார்கள், எத்தனை ஆண்கள் வருவார்கள், எத்தனை குழந்தைகள் வருவார்கள், எத்தனை பைக் வரும், சில கேள்விகள் இருந்தது. அதில் வந்து நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் 19 கேள்வியை கேட்கக்கூடாது. இந்த மாதிரி எந்த யாருக்குமே நீங்கள் கேட்கறதே கிடையாது. இல்லை, எல்லா கட்சிகளுக்குமே சில கேள்விகளை கேட்பாங்க, சில நிபந்தனைகள் கொடுப்பாங்க. ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு வள்ளுவர் கோட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு குரூப் ஒரு அசோசியேஷனாக இருக்கீங்க, நீங்கள் போய் பர்மிஷன் கேட்டிங்கன்னா சில ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் மைக் யூஸ் பண்ணவே கூடாது, நீங்கள் கேட்ட டயத்தில் வந்து 1 மணி நேரத்தில் கரெக்டாக முடிச்சுக்கணும், இத்தனை பேர் தான் கூடணும் அப்படின்னு சில ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ் உண்மையிலே பேப்பரில் இருக்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு இல்லை. இப்போ விக்கிரவாண்டி மாநாட்டில் தாவேக்கு கொடுத்தது 50,000 பேர் தான் கூடுவார்கள். ஆனால் கூடியது எனக்கு தெரிஞ்ச ஒரு 7 லட்சம் பேர் வரைக்கும் மொத்தம் வந்தாங்க. அந்த மாநாட்டு அரங்குக்குள்ள 2 லட்சம் பேர் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ காவல்துறை வந்து இல்லை எல்லாருமே நாங்கள் கேஸ் போட போகிறோம், இல்லை யாரை கேட்டு நீங்கள் இவ்வளோ பேர் கூடுனீங்கன்னா சொல்ல, எல்லா மாநாட்டுக்கும் சில விஷயங்கள் நாங்கள் ரூல்ஸாக ஃபாலோ பண்ணுங்க, ஏன்னா நாங்கள் வந்து எவ்வளோ பேர் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து நாங்கள் அதை யோசிக்கிறோம். மதுரை மாநாட்டுக்கு வந்து இன்னும் சொல்லப்போனால் தேதியை வந்து முடிவு பண்ணிட்டு காவல்துறையிட்ட அனுமதி கேட்கறதுக்கு முன்னாடி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதான் நடந்தது. அதற்கு பிறகுதான் போய் அனுமதி கேட்கறாங்க. காவல்துறை சொல்ற ஒரே ஒரு விஷயம் 18 22 தேதிக்குள்ள வாங்கிக்கோங்க, ஏன்னா அப்புறம் விநாயகர் சதுர்த்தி இருக்கிற காரணத்தினால கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதையும் வெளிப்படையாக வந்து சொல்றாங்க. ஸோ நீ மதுரை மாநாடு உண்மையிலேயே காவல்துறை நினைச்சிருந்தா இல்லை அந்த தேதியில் கொடுக்கவே முடியாது, விநாயகர் சதுர்த்தி இருக்கிறனால 1 மாதம் நாங்கள் ஃபுல்லாக பிஸியாக இருக்கும், செப்டம்பர்ல நடத்தவே கூடாது, நீ அக்டோபரில் நடத்திக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லலை, எங்கள் இந்த தேதியில் மட்டும் கொஞ்சம் மாற்றி நடத்திக்கணும் அவ்வளோதான் சொல்லி சொன்னாங்க. இப்போ வந்து நீங்கள் திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் போன்ற விஷயம் இதுக்கு பார்க்குறோம். அதில் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்க, இவர் வந்து முதல்ல சுற்றுப்பயணம் அப்படின்னா என்னங்கிறதுலே ஒரு கிளாரிட்டி வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல நானே வந்து தமிழக வெற்றி கழகத்தோட செய்தித்தொடர்பாளர் இருக்கும் பொழுது சுற்றுப்பயணம் நான் நினச்சிருந்தது எப்படி ராகுல் காந்தி ஒரு பாரத் ஜோடோ யாத்திரை போனாரோ, எப்படி ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவில் ஒரு நடைப்பயணம் போனாரோ, அதற்கு பிறகு நரேஷ் போனாரோ, இன்னும் சொல்லப்போனால் இங்கே அண்ணாமலை போனாரோ, அந்த மாதிரி வீதியில் இறங்கி நடக்க போகிறாரு. நடக்கும்போது மக்கள்லாம் அவரை ஆர்வப்படுத்துவாங்க. அவர் இப்போ பார்க்குறோம், நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைய பாயிண்ட்ஸ் போகிறாரு. அவர் ஒரு வண்டியில் போனால் நிறைய பாயிண்ட்ஸுக்கு போகிறாரு. காலையில் சில பேரை சந்திக்கிறாங்க. முதலமைச்சர் போகிறார் அப்படின்னா காலையில் வந்து ஒரு டீ கடைக்கு போகிறாரு, சில பேர் சந்திக்கிறாரு, பசங்க விளையாடுற இடத்துக்கு போகிறாங்க, சந்திக்கிறாங்க, மக்கள்கிட்ட பேசுகிறாங்க, கை கொடுக்குறாங்க. இது மாதிரி இருக்குங்கிறத நம்ம இது வரைக்கும் பார்த்து நடைபயணம். விஜய் அவர்கள் போகிறது நடைபயணம், சுற்றுப்பயணம். அவர் சொல்கிறதுல சுற்றுப்பயணம். அதுக்காக பிரத்யேகமாக ஒரு வண்டி ஒன்று ஏற்பாடாயிருக்கு.
அப்போ எப்படி நீங்கள் பரந்தூரில் அவரை பார்த்தீங்களோ அதே மாதிரி அந்த கேரவேனில் ஏறி நின்று அவர் பேச போகிறார் அப்படிங்கிறத. அப்போ விச் மீன்ஸ் சில பாயிண்ட்ஸில் நின்று நான் பேச போகிறேன், எல்லா இடத்துலையும் நான் அட்ரஸ் பண்ண போகிறதில்ல. கிட்டத்தட்ட தேர்தல் நேரத்தில் தலைவர்கள் எப்படி ஜெயலலிதா அவர்கள் இல்லை கலைஞர் அவர்கள் இல்லை ஸ்டாலின் அவங்களாம் எப்படி வந்து ஒரு வண்டியில் நின்று பிரச்சாரம் பண்ணுவாங்களோ அதே மாதிரியான ஒரு பிரச்சார சுற்றுப்பயணமாக தான் இருக்க போகுது. இல்ல இப்ப எடப்பாடி பழனிசாமி அப்படிதான் பண்றாரு. ஆமா, அப்படிதான். இல்ல சில இடங்கள் அவர் இறங்குறாருல, சில இடங்கள் கால நேரத்துல பாக்குறோம், சில இடங்கள் அவர் இறங்குறாரு. விஜய் அவர்கள் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா எந்த இடத்துல கீழே நான் என்ன சொல்றேன்னா ரோட்ல அவர் இறங்க போறதே கிடையாது. நான் அதை புரிஞ்சுக்கிறேன். நீங்க வந்து அது பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கு, எல்லாம் ஏறி குதிப்பாங்க. இல்ல அந்த ஃபார்மட்டுக்காக நான் சொல்றேன். இது வந்து அவர் செய்யக்கூடாது, செய்யணும், அதெல்லாம் நான் போகவே இல்லை. இந்த ஃபார்மட்டுக்காக சொல்றேன். ஸோ ஒரு வண்டியில தான் இருக்க போறார். வண்டியில இருக்க போறோம்னா சில ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட்ஸ் நாங்கள் பேச போறோம் அப்படின்னு அனுமதி கேட்கிறோம். நீங்க சத்திரம் பேருந்து நிலையத்தில் எங்களோட தலைவர் உரையாற்ற வேண்டும் அப்படின்னு அவர் கேட்கிறார். அதுக்கு என்ன சொல்லுவாங்க, சத்திரம் பேருந்து நிலையம் முடியாதுங்க, ஏன்னா இங்க பயங்கரமா கூட்டம். ஏன்னா திருச்சியை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு, நான் திருச்சி பக்கத்துலாம் இருக்கேன், எனக்கு தெரியும் சத்திரம் வந்து எப்பொழுதுமே எவ்வளவு கூட்டம் மிகுந்த இடமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு போகிறதுனாலும் சரி, நீங்கள் வேறு ஊர்களுக்கு போகிறனாலும் சரி, நீங்கள் சத்திரத்தை கிராஸ் பண்ணி தான் போகணும், ரவுண்டான கிராஸ் பண்ணி தான் போகணுங்கிற பிரச்சனை இருக்குது. சரி, சத்திரம் பஸ் ஸ்டாண்டு வேறு யாராவது இப்போ வந்து உதாரணத்துக்கு திமுக கேட்டு இல்லை அதிமுக கேட்டு இல்லை கூட்டணி கட்சிகள் கேட்டு யாருக்காவது கடந்த 15 வருடத்தில் 10 வருடத்தில் அனுமதி கொடுத்து எங்களுக்கு முன்னாடி நீங்கள் மறுக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா, காழ்ப்புணர்ச்சியில் செயல்படுறாங்கப்பா, விஜய் வளர்ந்துடக்கூடாது செயல்படுறாங்கப்பான்னு சொல்லலாம். அங்கே அனுமதி இது வரைக்கும் யாருக்குமே, நமக்கு தெரிந்த வரைக்கும் யாருக்குமே கடந்த 10-15 நாள் கொடுக்கவே இல்லை. இது கொடுக்காத போது நீங்கள் வித்தியாசமாக இல்லை சத்திரம் பேருந்து நிலையத்தை தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்பதான் இங்கே சிக்கலாக இருக்கிறது. ஒன்று. இன்னொன்று, ஹோட்டல்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகாரை சொல்கிறாங்க. ஹோட்டல்ஸ் வந்து நாங்கள் திருச்சியில் எந்த ஹோட்டல்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, ஏதோ முதலமைச்சரோ இல்லை திமுக தரப்போ ஒவ்வொரு ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி விஜய் வந்து ரூம் கேட்பாரு கொடுத்துடக்கூடாது, விஜய் வந்து ரூம் கேட்பாரு கொடுத்துடக்கூடாது. ஹோட்டல்ஸ் எப்படி யோசிப்பாங்க? நாங்கள் 2 மாநாடு பார்த்தோம், கட்டுக்கடங்காத கூட்டம் வருது. இன்னும் சொல்லப்போனால் விக்கிரவாண்டியிலையும் மதுரையிலையும் அவர் தங்கி இருந்த இடங்கள் இல்லை வந்து பொதுச்செயலாளர் புஷியானந்த் தங்கியிருந்த இடத்துலையே கலைபரம் ஆகுது, ஆள் வந்துட்டே இருக்கிறாங்க. எங்களோட பிஸ்னஸ் பாதிக்கப்படுது. இப்போ நாங்கள் வந்து விஜய் வராருன்னு ஒரு 2 நாளைக்கு ரூம் கொடுக்குறோன்னா ஒரு 4 நாட்களுக்கு எங்களுக்கு வேறு எந்த பிஸ்னஸும் செய்ய முடியாத நிலைமைக்கு போகும். வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி டேமேஜ், ஒரு ஆர்வ கோளாறுல ஒரு அதீத ஆர்வத்தில் இந்த பசங்க ஏறி குதிக்கிறாங்க, எங்கள் ப்ராப்பர்ட்டி ஏறி குதிக்கிறாங்க, இல்லை ஏதோ உடைக்கிறாங்கன்னா இதுக்கெல்லாம் அவங்க வந்து காம்பன்சேஷன் நாங்கள் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. எங்களுக்கு பெரிய அடி வாங்கும். அப்போ நாங்கள் இதற்கு கொடுக்க தயாராக இல்லை. இதில் வந்து ஆளுங்கட்சி இது மாதிரி செய்ய சொல்கிறாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்தந்த ஹோட்டல் ஓனர்ஸே பயப்படுறாங்க. விஜய் தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுக்குறதுல சில சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு ஒரு பயம் அவர்களுக்கு. அது நியாயமான பயம் தான். இன்னொன்று, நீங்கள் இந்த கூட்டத்தை அரசியல்மயப்படுத்துங்கன்னு எவ்வளவோ சொல்லியும் நான் அரசியல்மயப்படுத்த மாட்டேன், அந்த கூட்டம் பொலிட்டிக்கலாக தான் இருக்குன்னு கங்கணம் கட்டி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் இந்த கூட்டம் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். அரசியலே நான் கற்றுக் கொடுக்கவே மாட்டேன்னு இருக்கும் பொழுது இந்த சிக்கல்கள் வரத்தான் செய்யும். பயிலரங்குகள் நடத்தினாங்க, அரசியல் என்ன நடத்தினாங்க, எத்தனை நடத்தினாங்க? நீங்கள் வந்து பயிலரங்குகள் எத்தனை? நீங்கள் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் வந்து புஷியானந்த் மை டிவிக்கு ஆப் லான்ச் பண்ணும்போது 12,500 கூட்டங்கள் நடக்கும்னு சொன்னாரா? அதே மாதிரிலாம் சொன்னார். பெரிய நிர்வாகிகள் பட்டியலாம் வாசிச்சார். எத்தனை கூட்டங்கள் நடந்துச்சு? அதை சொன்னது ஜூலை ஆகஸ்ட்டுக்குள்ள 12,500 பொதுக்கூட்டங்கள். விச் மீன்ஸ் எல்லா பஞ்சாயத்துலையும் எங்களுடைய கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள். சேலத்தில் நடந்துச்சு நான் பார்த்தேன், செஞ்சியில் நடந்துச்சு நான் பார்த்தேன், நாமக்கல் நடந்துச்சு. 3 நாட்கள் தொடர்ச்சியாக நடந்தது. அதை தாண்டி ஒரு கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் கூட அவங்க நடத்தலை. அப்போ நீங்கள் இவங்களை நீங்கள் சும்மா கதை சொல்லிட்டு இவங்களை பொலிட்டிக்கலாக வச்சுட்டே இருந்தா இது வரத்தான் செய்யும். அவனுக்கு என்ன தெரியும்? அவனுடைய மேக்ஸிமம் அரசியல் நான் விஜயை பார்க்கணும், அவ்வளோதான். நான் விஜய் பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுவேன். விஜய் அவர் முடிஞ்சா நான் அவரை தொட்டு பார்ப்பேன், முடிஞ்சா நான் அந்த வண்டியில் ஏறுவேன், முடிஞ்சா அவருக்கு நான் மாலை போடுவேன், முடிஞ்சா அந்த துண்டை நான் கேட்ச் பண்ணுவேன், இல்லை அவர் கேட்ச் பண்ணுவாரோ, நாங்கள் போட்டி நடக்கும். இப்படித்தான் எங்களுடைய அரசியல் இருக்குங்கிறத அவங்க எதிர்பார்க்கறதுனால இதெல்லாம் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறது. அப்போ நீங்கள் சத்திரம் பஸ் ஸ்டாண்டு வேறு யாருக்கும் அனுமதி கொடுக்கல, அப்போ உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாதுங்க, வேறு இடத்துல நீங்கள் மாற்றிக்கங்க. இது ஒரு பெரிய அரசியல். எங்கள் பாருங்க, எங்களுக்கு முதல்வரே வந்து எதிராக வேலை செய்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கண்டென்ட்டா இல்லை வந்து திமுக செய்கின்ற தவறுகளை எதிர்த்து நீங்கள் அரசியல் செஞ்சீங்கன்னா ஓகே, வெல்கம் பண்ணலாம். ஓகேங்க, இதெல்லாம் திமுக செய்கிறாங்க. ஆணவ படுகொலை திமுக வந்து சரியாக ஹேண்டில் பண்ணல, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை சரியாக ஹேண்டில் பண்ணல, அதற்கெல்லாம் விஜய் வீரியமாக வந்தார், அவரே களத்துக்கு போயிட்டாருன்னா அது வேறு விஷயம். எங்களை வந்து அடிச்சுட்டாங்க கிள்ளிட்டாங்கன்னு இப்படின்னு நீங்கள் எல்கேஜி குழந்தைங்க மாதிரியே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்தலத்துக்கு பேசுபொருளாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி பயமாக இருக்குது அங்கிள் அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் போட்டு பண்ணிட்டாங்க. அதெல்லாம் இந்த இன்டர்நெட் உலகத்துக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும், அதை பற்றி பேசிட்டு நாங்கள் வீரியமாக எதிர்த்துடும் இருக்கும். ஆனால் கள அரசியல் இருக்கிற பார்க்குற சிரிச்சுட்டு போயிடுவோம். இது என்னப்பா இது, நீ எதுக்கு எடுத்தாலும் இதுதான் சொல்லிட்டு இருப்பியா, நீ களத்துக்கு சரி ஓகே, அப்படி வந்து நீங்கள் ரொம்ப நேரம் பேச போகிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் பொழுது இன்னைக்கு வந்து ஒரு செய்தி ஏன்னா இது வரைக்கும் அதிகாரப்பூர்வ தகவல்ங்கிறது மோஸ்ட்லி தவை கலந்து வராது, நம்ம சோர்சஸ்லேருந்து இல்லை செய்தி சேனல்கள் போட்டு வச்சு தான். விஜய் அவர்கள் திருச்சியில் பேச போகிற நேரம் வந்து 15 நிமிடம். இந்த 15 நிமிஷத்துக்கு எவ்வளோ பெரிய கலைபரம் பண்ணுறீங்க நீங்கள்? அதான் நம்ம கேள்வியாக இருக்குது. திருச்சி பிரச்சனை, பெரம்பலூர் பிரச்சனை, நீங்கள் வந்து அரியலூர் பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனைகள் ஒவ்வொரு ஊர்லேயும் பிரச்சனைகள் இருக்கிறது. ரொம்ப சிம்பிளாக அந்தந்த மாவட்டத்தில் இப்போ திருச்சியா கே நேரு இருக்கார், அன்பில் மகேஷ் பொய்யாமல் இருக்கார், 2 துறையை மேனேஜ் பண்ணுறாங்க. அந்த துறைகளை எதிர்த்து அந்த துறைகளை நடக்கின்ற குளறுபடிகள், ஊழல், போதாமைகள், இது குறித்தெல்லாம் நீங்கள் பேசுகிற ஐடியா இருக்கா இல்லையா? திருச்சி மட்டும் எடுத்துக்கோமே, காவேரி பிரச்சனை இருக்குது. இப்போ மழை பெய்யுது தீர்ந்துருச்சுங்க. மழை பெய்யாத போது என்ன பண்ணுறோம்? இங்கே வந்து அது டெல்டா பகுதியாக இருக்கிறது, கடைமலை வரைக்கும் தண்ணி போகுதா? என்ன கேட்ட இப்போ நம்ம கிட்ட நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுவோம், திருச்சியில் மட்டும் எவ்வளோ நேரம் பேசலாம் லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். ஆனால் நான் 15 நிமிடம் பேச போகிறதுக்கு ஏன் இவ்வளோ கலைபரம் பண்ணுறீங்கன்னு நான் கேட்குறேன். அதுவே அதனால் நாங்கள் இன்னும் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எங்களை தடுக்கிறாங்க, எங்களை போக விடாமல் செய்கிறாங்க. இது எல்லாமே
ஒரு இணைய உலகத்திற்கு ரொம்ப ஒரு 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 பிம்பத்தை கட்டமைச்சிட்டே இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து களத்தில் அதெல்லாம் பிரதிபலிக்குமான்னு கேட்டிங்கன்னா, இப்போ எப்படி இருக்குன்னா, என்னப்பா விஜய் சுற்றுப்பயணம் வரப்போற சொல்லி சொன்னாங்க. அவர் வந்து அப்போ 15 நாட்கள் 15 சனிக்கிழமை தான் வரப்போறாரா? இது எந்த அரசியல் தலைவனாவது இப்படி பண்ணுவானா அப்படின்னு தான் கேட்பாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அட்லீஸ்ட் இந்த 3 நாட்களை மட்டும் ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த 15 வாரத்தை மறைச்சு வச்சு கூட லீக் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். நீங்கள் கதை கூட சொல்லிருக்கலாம். 3 நாள் போனோம், பயங்கர கெடுபடி ஆயிடுச்சு, போலீஸ் எங்களை வந்து ரொம்ப கண்டிஷன், இப்போ சொல்கிறீங்களா அதே மாதிரி கண்டிஷன் போட்டாங்க, அதனால் இனிமேல் நாங்கள் சனிக்கிழமை தான் போகிறோன்னாது சரி, அரசியல் பண்ணுறதுனாவது பண்ணலாம். ரொம்ப தெளிவாக இப்போயே எடுத்து பிளான் எல்லாம் வெளியே விட்டுட்டு 15 சனிக்கிழமை விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் போகிறார், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போகிறார். இது என்ன விதமான அரசியல்? அதுக்கு பதில் சொல்றாங்க. சனிக்கிழமை தேர்வு செஞ்சதுக்கான காரணம் அப்படிங்கிறது இளைஞர் பட்டாளம் அப்படிங்கிறவங்களா இருக்கட்டும், ஸ்கூல் காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், அந்த நேரத்துல நம்ம வந்து அந்த நாட்கள்ல போட்டோம், வீக் டேஸ்ல போட்டோம்னா அலுவலகங்கள் போற எல்லாருக்குமான ஒரு தொந்தரவா இருக்கும், அவங்களுக்கு ஒரு பேர்டன் கொடுக்க கூடாதுங்கிறதுனால வீக்கெண்ட்ஸ்ல போடுறோம், சனிக்கிழமைகள்ல போடுறோம்னு ஒரு விளக்கத்தையும் கொடுக்குறாங்க. இல்லைங்க, நீங்க அப்ப நான் என்ன சொல்றேன், சனிக்கிழமை வந்து எல்லா ஸ்கூல்ஸும் லீவா, சனிக்கிழமை வந்து எல்லா காலேஜஸும் லீவா, ஏதாவது ஒரு சனிக்கிழமை 2 சனிக்கிழமை லீவா இருக்கும். பேங்க்னா வந்து செகண்ட் சாட்டர்டே 4th சாட்டர்டேன்னு இருக்கும். சனிக்கிழமையும் ஸ்கூல்ஸ் போகிறது இல்லை, ஐடி செக்டாருக்கு மட்டும் இவங்க கட்சி நடத்துறாங்க. எனக்கு புரியல. ஒவ்வொரு ஊர்லையும் எனக்கு தெரிஞ்ச ஐடி செக்டார் ஒவ்வொரு இந்த ஊர்கள்லாம் இருக்கான்னு தெரியல. சென்னையில் மட்டும் தான் ஐடி செக்டாருக்கு சனி ஞாயிறு லீவு, சில மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு லீவு. அப்படி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் நீங்கள் இப்படியே சனிக்கிழமை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. நான் அப்படியே கேள்வி கேட்பேன். நீங்கள் வந்து இன்னொன்று, நாங்கள் இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்போம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் ஒரு அரசியல் கட்சிக்கு முதல்ல பொருந்துமா? நீங்கள் இன்னொன்றுங்க, இந்த சுற்றுப்பயணம்ங்கிறது முதல்ல எதற்கு? மக்களுடைய பிரச்சனைகளை போய் மக்களிடம் பேசுகிறதா சுற்றுப்பயணம். மக்கள் சந்திப்பு, நீங்கள் சொல்லுகிற பேர் என்ன? மக்கள் சந்திப்பு எதற்காக? ஏங்க, இந்த பிரச்சனையெல்லாம் உதாரணத்துக்கு தேர்தல் அறிக்கையில் திமுக விஷயங்கள் கொடுத்தாங்க, அதை ஏன் நிறைவேற்றாமல் இருக்கிறாங்க? ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க. நீங்கள் திருச்சி மாவட்டம் மட்டும் நான் எடுக்கிறேன், லிஸ்ட் அவுட் பண்ணுறேன், இதெல்லாம் செஞ்சாங்களா செய்யலையா அப்படிங்கிறதுக்கு நான் நேரம் பார்த்து நான் சனிக்கிழமை தான் வருவேன்னா இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, இது கிட்டத்தட்ட வந்து ஒரு பார்ட் டைம் பாலிட்டிஷியன் பண்ணுற வேலை தான். விஜய் என்ன டிக்ளேர் பண்ணிட்டு வராரு? நான் முழுநேர அரசியல்வாதி. நான் சொல்கிறேன், சரி, மற்ற 5 நாட்கள் தீவிரமாக விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் தீவிரமாக அதை செயல்பட்டு கொண்டிருக்கிறதா? அதுவும் பார்க்க முடியலையே. மதுரை மாநாடு முடிஞ்சது, இது வரைக்கும் எத்தனை அறிக்கை வந்திருக்கு? அதுக்கு பிறகு இந்த பிரச்சனைக்கு ஒரு அறிக்கை இன்னைக்கு விஜய் அவர்கள்ட்ட வந்திருக்கு. அதனால ட்ரம்ப் எதிர்த்து ஒரு அறிக்கை கொடுத்தாங்க, அவ்வளோதான். நீங்கள் இந்த கடந்த 15 நாட்களில் 20 நாட்களில் செயல்பாடு என்பது ட்ரம்ப்புக்கு ஒரு அறிக்கை எழுதிட்டோம்ப்பா, இதுக்கு ஒரு அறிக்கை எழுதிட்டோம்ப்பா, அருண்ராஜ் ஒரு அறிக்கை எழுதிட்டாரு, ஆதவ அர்ஜுன் ஒரு அறிக்கை எழுதிட்டார். இது அரசியலா? முதல்ல நான் அதாவது இல்லை, எங்களுடைய நோக்கம் வந்து இந்த தேர்தலில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் வாங்குறது அப்படின்னா ஓகே, நான் அதை பற்றி பேசவே வரல. டிவிகே அகேன்ஸ்ட் டிஎம்கே அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறீங்க. நீங்கள் இந்த டிக்ளரேஷனுக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்களா? ஏங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு டேர்ம் சிஎம்மாக இருந்துட்டு பல முறை மினிஸ்டராக இருந்துக்கிட்டு நீங்கள் பல தடவை அதிமுக ஆட்சி கட்டளையில் அந்த கட்சிக்கே நான் வந்து இப்பொழுதே போகணும், நான் மக்களை மீட் பண்ணுங்கிற பயணம் போகணும், ஊராக போகணும், பேசணும், மக்களை பார்க்கணும், இந்த பிரச்சனை எடுத்து பேசணும்னு அவர் பேசுகிறாரு. முக ஸ்டாலின் வந்து வீடு போயிட்டு இருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு தொகுதி ரீதியாக அவர் கிளம்பிட்டார். ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க, எதிர்கட்சியாக இருக்கிறவங்க, பிரேமலதா விஜயகாந்த் போகிறாங்க, அன்புமணி ராமதாஸ் போகிறாரு. இவங்களுக்கெல்லாம் தெரியாத அரசியல் விஜய் அவர்களுக்கு தெரியுது. எனக்கு புரியல. இல்லை, நான் ரொம்ப கரைச்சி குடிச்சிட்டேன் ஏற்கனவே, நான் வந்து ஏற்கனவே 10 வருஷமாக அந்த அரசியலே பூந்து விளையாடிட்டேன், எனக்கு தெரியும் இதுதான் சரியான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னீங்கனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு இன்னுமே வந்து எந்த விஷயத்தை எடுத்து பேசணும், எந்த விஷயத்தை எடுத்து பேசக்கூடாதுங்கிறதுலே ஒரு தெளிவு இல்லாமல் நீங்கள் இருக்கும் பொழுது, நான் வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் மட்டும்தான், வீக்கெண்டு கூட சொல்லிட முடியாது, நான் சனி ஞாயிறு தப்பாக போயிடும், நான் சனிக்கிழமை பாலிடிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எப்படி அவங்கள மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும்னு நான் கேட்குறேன். இல்லை, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் ஒரு நாள் திருச்சிங்கிறப்ப நீங்க இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க, நீங்க இப்ப பட்டியலிட்டா மாதிரி இவங்க எல்லாருமே போயிட்டு இருக்காங்க, தினம் மக்களை சந்திக்கிறாங்க. பாண்டி பஜார் சென்னையில எவ்வளவு முக்கியமான ஒரு இடம், எவ்வளவு மக்கள் கூடக்கூடிய இடம், அங்க பிரதமர் நரேந்திர மோடி வந்தது 8 மணி நேரம் டிராபிக்கே மாத்தி விட்டீங்க, எல்லாத்தையும் தடுத்தீங்க. அப்போ நீங்க அலோவ் பண்ண ஒரு இடத்துல பண்றோங்கிறோம், அதுக்கு நீங்க ஏன் தடை பண்றீங்க? அப்போ உங்களுக்கு என்ன பயம்? யாரு கட்டுப்பாட்டுல காவல்துறை வந்து யாரு வந்து கைட் பண்றது? எதுக்காக நீங்க இப்படிலாம் செய்றீங்கன்னு கேக்குறாங்க. இல்லங்க, அதான் சொல்றேன் இல்லையா, நீங்க இதுவரைக்கும் எல்லோருக்கும் அனுமதிக்கப்பட்ட இடத்தில் எங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கப்படவில்லைன்னா நான் ஒத்துக்கிறேன். ஆமா, வேணும்னே வந்து நானே அவங்க சொல்ற மாதிரி நானும் சொல்றேன், முதலமைச்சரே இதுல வந்து பூந்து காவல்துறையிட்ட ஃபோன் பண்ணி சொல்ற இந்த இடத்துக்கு கொடுக்காதீங்கன்னு. நீங்க அவங்க நான் எப்படி அவங்க பிளானிங் போடுறாங்க, ஒவ்வொரு ஊர்லயும் எந்தெந்த இடத்துல அனுமதி கிடைக்காத ஒரு லிஸ்ட் எடு, அந்த லிஸ்ட்டை முதல்ல நம்ம போட்டு கொடுப்போம். அவங்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க, அதை வச்சு நம்ம இங்க ஒரு அறிக்கை கொடுக்கலாம், அதை வச்சு இங்க வந்து நம்ம வந்து பயமா அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஹேஷ்டாக் போடலாம். அதற்கு பிறகு பாருங்க எங்களுக்கு அனுமதி கொடுக்கல, அதனாலதான் நாங்க போக மாட்டேங்கிறோம். அவங்க போலீஸ் கொடுத்த லிஸ்ட்ல உள்ள இடத்தை செலக்ட் பண்ணணும்ன்றாங்களே. எங்க ஒவ்வொரு ஊர்ல இப்போ ஒரு சென்னை மழை எடுத்துக்கலாமே, சென்னையில 4 இடம் இருக்கு, வள்ளுவர் கோட்டம் 1 இருக்கு, நீங்க வந்து அங்கே மவுண்ட் ரோடு பக்கத்துல ஒரு இடம் இருக்கிறது, ஒரு 4 இடங்கத்தில் மட்டும் தான் நீங்க பண்ண முடியும். நான் திடீர்னு எனக்கு வந்து நான் முற்காலத்துல சீரணி அரங்கத்துல நான் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு உடனே போராட்டம். இன்னும் சொல்ல போனா நீங்க ஒவ்வொரு ஊர்லயும் 134 தடை உத்தரவு எப்பொழுதுமே இருக்கிறது. நீங்க காவல்துறை வந்து மாசம் அதை ரினியூ பண்ணிட்டே இருப்பாங்க. 144 தடை உத்தரவு இருக்கு. நீங்க அதை மீறி போகணும்னா நீங்க வந்து எங்கள்கிட்ட அனுமதி வாங்கணும் அப்படி சொல்லுவாங்க. ஒரு பர்மிஷன் வாங்குறதுக்கு இத்தனை நாட்களுக்கு முன்னாடி எங்களுக்கு அனுமதி கேட்கணுங்கிறது தொடர்ச்சியாக இருந்து கொண்டு இருக்கின்றது. ஒன்றும் இல்லை, நீங்க பீச்சில் திடீர்னு ஒரு ஆக்டிவிட்டி நடக்க போகுது அப்படின்னாலே காவல்துறை உஷாராயிடுவாங்க.
நீங்கள் வந்து பீச் ஃபுல்லாக ஆள் இறக்கி போலீஸ் இறக்கிடுவாங்க. அவ்வளோ டக்குன்னு பண்ணிடக்கூடாது. ஏன்னா பொதுமக்களுக்கு அது இடைஞ்சல் தரக்கூடிய இடமாக இருக்கும். நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பயம் என்ன இருக்குன்னா, இந்த கூட்டம் அதிகமாக கூட. ஆமாம், விஜய், நான் என்ன சொல்கிறேன், விஜய் ஒரு க்ரௌட் புல்லர் தான். விஜய்ங்கிற சினிமா நடிகரை பார்ப்பதற்கு மக்கள் வருவார்கள், இளைஞர்கள் வருவார்கள், லட்சக்கணக்கான இளைஞர்கள் வருவார்கள், ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வருவார்கள். அப்போது கூடுதல் பாதுகாப்பு, கூடுதல் கவனம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போ நீங்க கேட்ட இடத்துலலாம் நான் கொடுத்துட முடியுமா? முடியாது. இன்னொன்று, நீங்க நான் நடைவேணாம போயிட்டே இருக்க போறேன், நான் காலைல அந்த பாயிண்ட் ஆரம்பிச்சு நான் நடந்து போயிட்டே இருக்கேன்னா ஓகே, வேற வழியில் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம வந்து டிராஃபிக் தடுத்து விடலாம். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு 4 பாயிண்ட்ல 3 பாயிண்ட் நான் பேச போறேன். அப்போ அந்த பாயிண்ட்ல இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன, அதில் வந்து காவல்துறை என்னென்ன செய்யணுமோ அதை செய்யத்தான் செய்வாங்க. நீங்கள் நான் ஒட்டுமொத்தமாக இல்லைங்க, திருச்சியில் நீங்கள் பண்ணவே கூடாது, பெரம்பலூர் நீங்கள் வரவே கூடாது, அரியலூர் நீங்கள் வரவே கூடாது, அப்படி அவங்க சொல்லவே இல்லை. ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொரு கமிஷனர் போய் கொடுக்குறாங்க, எஸ்பி போய் கொடுக்குறாங்க. அதை பார்த்து எது முடியும் எது முடியாது. நீங்கள் காவல்துறை தடுக்கணும்னு நினச்சா நீங்கள் வந்து மதுரை மாநாட்டை தடுத்திருப்பாங்க, இல்லை நடத்தவே முடியாமல் பண்ணியிருப்பாங்க. அதுவும் செய்ய முடியுமா? நிச்சயமாக செய்ய முடியும். காவல்துறை அவங்க அந்த எல்லைக்கெல்லாம் அவங்க போகவே இல்லை. சில சிக்கல்கள் இருக்கு, அந்த சிக்கல்களை உணர்ந்து நடந்துங்கன்னு அவங்க சொல்றாங்க. அவ்வளவுதான். சரி, நீங்க மாநாட்டுக்கு சுற்றுப்பயணத்துக்கு இவ்வளவு காரணங்கள் எடுக்கிறீங்க, இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு, எல்லா கட்சிகளுக்குமான விஷயங்கள் தான் இதுன்னு சொல்றீங்க. விஜய் அவர்கள் இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிற அந்த கண்டன பதிவு அப்படிங்கிறது எதுக்காகனா, புசி ஆனந்த் உட்பட கட்சி நிர்வாகிகள் சிலர் மீது நான் பெயிலபிள் செக்ஷன்ல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அவர் அந்த அறிக்கையில என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, நமக்கு மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய வரவேற்பை பார்த்து திமுக யாருக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து பயம் வந்துருச்சு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அந்த விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஏர்போர்ட்டுக்கு வெளியில இருந்த ஒரு பிள்ளையார் கோயில்ல சாமி கும்பிட்டு வரதுக்குள்ள போக்குவரத்துக்கு இடையூறுன்னு சொல்லி வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு. உண்மையாவே திமுகவுக்கு தாவுக்கையை பார்த்து ஒரு பயம் இருக்கும், அதனாலதான் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் ஒரு வழக்கு பதிவா? இல்லங்க, அதாவது ஒண்ணு, இதுல நல்ல அரசியல் பண்றாங்க அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்து நல்ல விஷயம் பாக்குறேன். ஓகே, தாவைக்கு வந்து இதை வச்சு ஒரு அரசியல் செய்யறதுக்கு முயற்சி செய்யறாங்க அப்படிங்கிறது. நீங்க பயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து திமுகவிற்கு ஒரு சின்ன பதட்டம் இருக்கலாம். விஜய் அவர்கள் என்ன ஓட் பேங்க் எவ்வளவு ஸ்பிளிட் பண்ண போறாரு, அந்த பதட்டம் கூட எப்போ வரைக்கும் இருந்துச்சு நான் நினைக்கிறேன்னா, ஒருவேளை அதிமுகவும் தாவைக்கும் ஒன்றிணைவார்களோ, என்னைக்கு வந்து அவர் ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசும் பொழுது திமுகவும் எங்களுக்கு எதிரி, அதிமுக எங்களுக்கு எதிரி அப்படின்னு டிக்ளேர் பண்ணாரோ, அன்னைக்கு வந்து இல்லைங்க இது 3 முனை போட்டி அல்லது 4 முனை போட்டின்னு தொலைக்காட்சி பேட்டிகள் விவாதங்கள் ஆரம்பிச்சிருச்சோ, அன்னிலிருந்து திமுக சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அப்போ ஓட் ஸ்பிளிட் ஸ்பாயிலர் அவர் ஸ்பாயில் பண்ணுற ஓட்டு நமக்கு அந்த லாபமாக தான் மாறும். 4 கார்னர் கான்டெஸ்ட்டாக போகுது. சீமான் கொஞ்சம் ஓட்டை பிரிக்க போறாரு, விஜய் கொஞ்சம் ஓட்டை பிரிக்க போறாரு. பேசுறவங்க சில பேர் இல்லை, விஜய் பிரிக்க போகிற ஓட்டு தான் திமுக ஓட்டு தான், அதிமுக ஓட்டு பிரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, இது வந்து விஜய் அவர்கள் ஸ்பாயிலராக தான் இருக்க போறாரு அப்படிங்கிறத பார்த்த பிறகு அவங்க, ஏன்னா சில சர்வேஸை சொல்றாங்க இல்லையா, விஜய் 2வது இடத்துல வராரு, 3வது இடத்துல வராரு. ஓகே, 2வது இடத்துல வர்றதும் 3வது இடத்துல வர்றதும் யாருக்கான லாபமாக இருக்க போறதுன்னா திமுக லாபம் தான். இன்னைக்கு திமுக மினிஸ்டர்ஸ் போய் விஜய் வந்து 3rd பிளேஸ்ல வந்துருவாங்க, சில இடத்துல ரொம்ப சந்தோஷம், நாங்கள் கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருவோம் அப்படிதான் அவங்க நினைப்பாங்க. அதனால இதை வச்சுக்கிட்டு, அதனால அவங்க இன்னுமே சந்தோஷமா தான் இருப்பாங்க. நீங்க ஒருவேளை அதிமுக தாவேக கூட்டணி வந்திருந்துச்சுன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையா மாறும். நீங்க வந்து ஒரு டைட் கான்டெஸ்டா மாறும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருக்கும். இப்போ டைட் கான்டெஸ்டா மாறுவதற்கான இடமே இல்லை. இது திமுக அகேன்ஸ்ட் அதிமுக தான் இன்னைக்கு இருக்கும் போது, சில இடங்கள்ல எவ்வளவு டென்ட் பண்றாரு அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படிங்கிற இடத்தினால இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸா இல்ல ஒரு பதட்டப்படக்கூடிய அளவுக்கு, பயப்படக்கூடிய அளவிற்கு திமுக இல்லன்னு தான் நான் பார்க்கிறேன். அப்படியே இந்த சின்ன பிரச்சனைக்கெல்லாம் வழக்கு பதிவு பண்றாங்க. அப்புறம் ஒரு அரசியல் பண்றாங்க. இது வந்து சொல்றேன் இல்லையா, காவல்துறை வந்து நீங்க அந்த இடத்துல ஒரு பெரிய டிராபிக் ஜாமை உருவாக்குறாரு. நீங்க புசி ஆனந்த் வந்து இது வழக்கமே வச்சிருக்காரு. நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் நீங்க ஒரு பர்மிஷன் கேட்க போறீங்க, நீங்க திருச்சியில நடக்கிற ஒரு ஈவெண்ட்டுக்கு திருச்சியோட மாவட்ட செயலர்கிட்ட அப்பா நீ பர்மிஷன் வாங்கினா வாங்கிடுவார். நீங்க எதுவா இருந்தாலும் நான் தான் போவேன். நீங்க வந்து விக்கிரவாண்டி போகணுமா, விக்கிரவாண்டியில போய் கலெக்டர் இல்லையா, கலெக்டரோட பியூன் யார் பார்க்காங்கன்னு அவங்களுக்கு போய் நீங்க சால்வ் போடுறதும், நீங்க வந்து எஸ்பி இல்லையா, எஸ்பி பக்கத்தில் யார் துப்பாக்கி நிற்கிற அவங்களுக்கு போய் சால்வ் போடுறதும். ஏன்னா பிரச்சனை கேட்டீங்கன்னா உங்களுக்கு அரசியல்னோ அனுபவமே இல்லாத ஒரு சிக்கல் இருக்கிறது. அப்போ கூட்டமா போறாங்க. ஏதோ நீங்க அன்னைக்கு இந்த போட்டோ பார்த்துருக்கலாம், என்னடா கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குற மாதிரி இத்தனை பேர் போயிட்டு இருக்காங்க. இந்த மண்டே பெட்டிஷன் நடக்கும் இல்லையா, அதில் கீழே உட்காந்து தாசில்தாஸ்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க, துறை ரீதியான அதிகாரிகள் உட்காந்துட்டு இருப்பாங்க, அதில் வாங்கி கொடுக்குற மாதிரி இவ்வளோ பேர் காவல் அவங்க கமிஷனர் கேட்க, எதுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க நீங்க, ஒரு சாதாரண பர்மிஷன் எல்லாத்தையும் வெளியே அனுப்பு. அவர் அரசு காவல்துறை என்ன சொல்லுவார், அவர் அதிகாரியா இருக்கிற கமிஷனர் எல்லாத்தையும் வெளியே அனுப்புங்க முதல்ல, எதுக்கு இவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்கீங்க, நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நீங்கள் ஏர்போர்ட்டு போறீங்க, ஏர்போர்ட்டில் வந்து பெரிய கூட்டம் ஒன்று குமியுது, அவரை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் குமியுது. அதே தாப்புல ஒரு கோயில் ஒன்று கட்டி வச்சிருக்காங்க. அந்த கோயில் வந்து உடனே சாமி பக்தர் உடனே சாமி கும்பிட அங்கே ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்குறாரு. அதை போகின்ற மக்களுக்கு வந்து ஒரு இடையூறாக இருக்குன்னா இந்த மாதிரி வழக்கல் பதியத்தான் செய்வாங்க. இன்னொன்று, நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க, வழக்கல் பதியக்கூடாது எங்கள் மேலே, நாங்கள் மேலே அப்படிலாம் இருந்தால் நீங்கள் எப்படி வந்து அடுத்தடுத்த நிலைக்கு போவீங்க? இதெல்லாம் சந்திச்சானே ஆகணும். நீங்கள் எல்லா அரசியல் கட்சிகளும், நீங்கள் திமுகவோ அதிமுகவோ விசிகவோ இல்லை மற்ற கட்சிகளோ சந்திக்காத மிகப்பெரிய பிரச்சனை நீங்கள் சந்திச்சிட்டீங்க. ஆரம்பம் இதுதான்.
அனுபவம் இல்லாத காரணத்தினால் எல்லாமே உங்களுக்கு பெரிய பயமாக உங்களுக்கு தெரிந்து கொண்டே இருக்கின்றது. அதை எப்படி ஊதி பெருசாக்கணும் நீங்க முயற்சி பண்றீங்க. அந்த வரைக்கும் ஓகே தான், அரசியல் பண்ணுங்க, தவறு இல்லைன்னு நான் சொல்லுவேன். விஜய் அவர்களை கட்சி தொடங்கிட்டாருப்பா, அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை, 1 வருஷம் ஆக போகுது அப்படின்னாங்க. அறிக்கையிலேயே நின்றுறாரு. அடுத்த விமர்சனம், பனையூர் பங்களாலேயே உட்காந்து பாலிடிக்ஸ் பண்றாரு அப்படிங்கிற விமர்சனம். அதுக்கப்புறம் என்ன, அப்போ போனாரு வெளியில, அதுக்கப்புறம் எங்கேயுமே ஆளை காணுமே. பரந்தூருக்கு போனாரு, அங்க போனாரு, இங்க போனாரு, அதுக்கப்புறம் வெளியிலேயே வரமாட்டேங்கிறாரு. ஏதாவது நிவாரணம் கொடுக்கணும்னாலும் பேசினாலும் வீட்டுக்கு வர வச்சு பண்றாரு. இப்படி எது செஞ்சாலும் விமர்சனங்கள் வந்துகிட்டே இருந்தது. இப்போ மாநாடு முடிச்சிட்டாரு, அடுத்து சுற்றுப்பயணத்துக்கு தயாராயிட்டாரு. பட வேலைகள் முடிஞ்சிருச்சு, இனி தொடர் சுற்றுப்பயணம், மக்களை சந்திக்கணும்னு அடுத்த கட்ட எப்படி இருந்தோ மேல அடுத்தடுத்து அவங்களுடைய ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டே வரப்போ இப்போ வரைக்கும் நீ பார்ட் டைம் பாலிட்டிஷியன் தான், பார்ட் டைம் பாலிடிக்ஸ் தான் பண்றங்கிறத எப்படி ஏத்துக்கிறது? இல்லைங்க, அதான் இல்லை. நீங்க இப்போ இந்த செப்டம்பர் 13 இருந்து டிசம்பர் 19 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்கள் இருக்கு அப்படின்னா, அந்த 100 நாட்கள்ல ஒரு 80 நாட்கள் அவர் ரோட்ல இருக்க போறாருன்னா நான் ஒத்துக்கிறேன், ஃபுல் டைம் பாலிட்டிஷியன். நீங்க இந்த 100 நாட்களுக்குள்ள அவர் போக போற நாட்கள் 15 நாட்கள். அந்த 15 நாட்கள்ல அவர் செலவிட போகின்ற நேரம் என்பது 10 மணி நேரம் அப்படின்னா யாராக இருந்தாலும் அது பார்ட் டைம் பாலிடிக்ஸ் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இங்க பேச வேண்டிய மக்கள் பிரச்சனை அவ்வளவு இருக்குங்க. இப்போ ஒரு தலைவர் போறாரு, எடப்பாடி பழனிசாமி போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு பாயிண்ட் நின்று திருச்சியில் இன்னொரு பாயிண்ட் ஒரு 1/2 மணி நேரம் பேசுறாரு. ஏன் பேசுறாரு? நாங்கள் கொண்டு வந்த திட்டம் என்ன, நீங்கள் தாலிக்கு தங்க திட்டத்தை ஏன் முடக்குனாங்க, நாங்கள் மறுபடியும் பட்டு சேலை கொடுப்பேன், தாலி மறுபடியும் கொடுப்பேன், நான் லேப்டாப் கொடுப்பேன், ஏன் இதெல்லாம் சொல்லணும்னா இந்த விஷயங்கள்லாம் திமுக எங்கள் காழ்ப்புணர்ச்சியில் செய்ய மறுத்துட்டாங்க, நாங்கள் செய்கிறோம். இதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லையும் ஜெய் அவர்கள் போகும் பொழுது ஓகே அந்த ஊர் பிரச்சனை என்ன, அந்த ஊரில் இருக்கிற அமைச்சர்கள் செய்கிற தவறுகள் என்ன, நான் புதுசாக என்ன செய்ய போகிறேன், திருச்சிக்கு நான் வந்தால் திருச்சியில் நான் என்ன செய்ய போகிறேன், பெரம்பலூரில் என்னென்ன பிரச்சனைகள், பெரம்பலூர் அருகில் கிட்டத்தட்ட 13 சிமெண்ட் ஃபேக்டரி இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அது இஷ்யூ ஆகிட்டு தான் இருக்குது. என்விரான்மெண்டல் கன்சர்னாக பெரிய கன்சர்னாக மாறிட்டே தான் இருக்குது. அதற்கு நான் மாற்றாக வைக்க போகின்ற தீர்வுகள் என்ன? நீங்கள் பெரம்பலூர் போகிறாரு, குன்னம் போகிறாரு, அரியலூர் போகிறாரு. அரியலூரில் பொன்பரப்பின்னு ஒரு கிராமம் இருக்குது. நீங்கள் 2019 நீங்கள் திருமாவளவன் அவர்கள் அங்கே பானை சின்னத்தில் நிற்கும் பொழுது பெரிய கலவரமான ஒரு பூமி. இன்னைக்கு வரைக்கும் கேஸ்ட் இஷ்யூ இருக்குது. நீங்கள் வன்னியர்களுக்கும் ஆயுதர்களுக்கும் பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் குறித்து பேசுவாரா? இதெல்லாம் பேசினா ஓவராலாக ஓகேங்க, விஜய்க்கு ஒரு பெரிய புரிதல் இருக்குது. நீங்கள் ஏன்னா எதன் அடிப்படையில் நான் வாக்களிப்பேன்னு ஒன்று இருக்குல்ல, ஓகே விஜய்க்கு தமிழ்நாட்டை பற்றி ஒரு கிளியர் பார்வை இருக்குது, ஒரு கிளியர் விஷன் இருக்குது, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வைக்க போகிறார் அப்படின்னா ஓகே. நீங்கள் இந்த 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் இதெல்லாம் சொல்லிட முடியுமா? நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அவர் வெளியே வந்துட்டார். வெளியே இது வரைக்கும் வந்த இடங்கள்ல பரந்தூரில் பேசினார். பரந்தூரில் எவ்வளோ நேரம் பேசினார்? நீங்கள் எவ்வளோ நேரம் கூட விட்டுருங்க, அதில் என்ன கண்டென்ட் வந்துச்சுன்னு நான் கேட்குறேன். நீங்கள் அதே மாதிரி இறந்து போன அஜித்குமாருக்காக ஒரு கண்டன போராட்டம் பண்ணார். அதில் என்ன வெளியே வந்துச்சு? திமுக திட்டார், அங்கே பரந்தூரில் திட்டார், இங்கே திட்டார், இடத்துல திட்டார். ஓகே, நீங்கள் என்ன சார் செய்ய போறீங்க? நீங்கள் இந்த தமிழ்நாட்டிற்கான ஒரு விஷனாக நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறது வெளிப்பட்டிருக்கா? ஓகே, விஜய் வந்தால் இதெல்லாம் மாறப்போகுது. நீங்கள் சும்மா நான் கதை சொல்லலாம், விஜய் வந்தால் கல்வியில் புரட்சி ஏற்படும், மருத்துவத்தில் புரட்சி ஏற்படும், விவசாயத்தில் புரட்சி ஏற்படும் நான் சொல்லிட்டேன். ரெவல்யூஷன் தாங்க, கத்திலே அவர் எவ்வளோ பண்ணார் பார்த்தீங்களா நான் சொல்லலாம். ஆனால் உண்மையில் விஜய் வந்தால் விவசாயத்தில் என்ன மாற்றங்களை கொண்டு வர போகின்றார், விஜய் வந்தால் கல்வியில் என்ன மாற்றங்களை கொண்டு வரப்போம், மருத்துவத்தில் என்ன மாற்றங்களை கொண்டு வர போகிறார் அப்படிங்கிறது விஜய் அவர்கள் பேசினா தான் நமக்கு தெரியும். நீ செய்தி தொடர்பாளர்கள் பேசலாம், இல்லை அந்த கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர்கள் பேசலாம், அதெல்லாம் வேற. விஜய்க்கு உண்மையில அந்த விஷன் இருக்கா, விஜய்க்கு உண்மையில அந்த புரிதல் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது தான் நீங்கள் அவருக்கு வாக்களிக்கலான்னு நினைக்கின்ற வாக்காளர்களும், இல்லைப்பா இவர் ஒரு மாற்றா இருப்பாரான்னு யோசிக்கிறான்னு நினைக்கிற வாக்களை அப்போ தான் நீ கன்வெர்ட் பண்ண முடியும். இன்னைக்கு இருக்கிற ஓட் பேங்க் வச்சுட்டு விஜய் ஆளுங்கட்சி ஆகிடுவாரான்னு ஆக மாட்டார், அது அவருக்குமே தெரியும். அப்போ நீங்கள் ஆளுங்கட்சிக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. நீங்கள் இந்த சர்வே எடுத்துக்கலாமே, 20% நான் சொல்கிறேன், 20% விஜய் வந்துடுவார், ஆளுங்கட்சியாக வர முடியுமா? வர முடியாது. அப்போ அந்த 20% 35% 40% மாற்றுவதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொண்டு பேசினால்தான் அது நடக்கும். இல்லாட்டி சும்மா நான் டிவிகே அகேன்ஸ்ட் டிஎம்கே நீங்கள் பேசிகிட்டே இருக்கலாம், ஆனால் களத்தில் அது எடுபடாது அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். மதுரை மாநாடு உட்பட அவர் வெளியில வந்த எந்த இடங்கள்லையும் அரசியலோ அல்லது அவர் கொண்டு வர போற திட்டங்களோ அவருடைய கொள்கைகளையோ என்ன மாற்றம்ங்கிறதையோ முன் வைக்கல. அது முன் வச்சாதான் வாக்குகளா மாறும். அதுதான் சொல்றேங்க. நீங்க கேள்வி எழுப்புறாருங்க, நீங்க திமுக எதிர்த்து நிறைய கேள்விகளை எழுப்புறாரு, நீங்க அதிமுக எதிர்த்து பாஜக எதிர்த்து நீட் தேர்வு என்னாச்சுன்னு சொல்லி கேள்வி எழுப்புறாரு, நீங்க மணிப்பூர் கலவரம் குறித்து பேசினார், இதெல்லாம் ஓகே. நான் சொல்றேன், நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற பதில் இருக்கா? நீங்க கேண்டிடேட்ஸ் டிக்ளேர் பண்றேன்னு சொல்லிட்டு நான் தான் இடத்துல நிக்க போறேன்னு சொல்லி சொன்னார், என்னுடைய முகம் தான் அதில் இருக்கும்னு சொல்லி சொல்றார் விஜய். இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு அடையாளம் ஒன்று இருக்குல்ல, திமுகவா இந்திய எதிர்ப்பு போராட்டம், சமூக நீதி, அதிமுக எம்ஜிஆர் இதுல இருந்து வந்தாங்க, திமுக கொள்கை நிறைய இருக்கு, மதிமுக ஒரு பார்வை இருக்கு, அன்புமணி இவர் ராமதாஸா, நீங்க வன்னியர் போராட்டம், விசிகவா நீங்க ஆயுதராவடர்களுக்காக நிறைய போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அதே மாதிரியான ஒரு அடையாளமாக தமிழக வெற்றி கழகத்தின் அடையாளமாக என்ன இருக்க போகின்றது? முதல் மாநாடு கொள்கை பிரகடன மாநாடுன்னு சொல்லி சொன்னீங்க, இன்னைக்கு வரைக்கும் என்ன கொள்கைன்னு யாரையாவது போய் நீங்க கொள்கை என்னன்னு கேளுங்க, ரொம்ப ஓரளவுக்கு தெளிவானவங்கள்ட்ட கேளுங்க, தெரியல, அவங்களுக்கே தெரியல. அப்ப கொள்கை பிரகடன மாநாடுல என்ன வந்துச்சுங்கிறது தெரியாது. 2வது மாநாடு எதற்கான மாநாடு, அந்த மாநாட்டின் மூலியமாக நீங்கள் சாதித்தது என்ன? ஓகே, இந்த மாநாட்டில் இந்த விஷயங்களை பேசி நீங்க சொல்லலாம், இல்லைங்க இதெல்லாம் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல வரும், நீங்க டைம் இருக்காது நான் சொல்றேன். நீங்க ஏன்னா ஒரு தேர்தல் அறிக்கை என்று வரும்பொழுது நம்ம ஒரு தேர்தல் அறிக்கையை மட்டும் பகுப்பாய்வு செய்ய போறதில்லை. நீங்க ஒரே நேரத்தில் அதிமுக தேர்தல் அறிக்கை எடுக்க போறீங்க,
திமுக தேர்தல் அறிக்கை போறீங்க, கூட்டணி கட்சிகளோட தேர்தல் அறிக்கை எடுக்க போறீங்க, இது எல்லாத்தையும் பகுப்பாய் செய்ய போறோம். அதில் 10 ஒரு 11னா நீங்க விஜய் சொல்ற ஒரு 4 விஷயங்கள் வெளியே வரும். ஒவ்வொரு விஷயத்திலும் விஜய் இதை முன் வச்சிருக்காரு, இது முன் வச்சிருக்காருன்னு அவங்க கட்சிக்காரங்க வந்து எக்ஸ்ல கூவலாமே தவிர பொதுமக்களுக்கு எப்படி போய் ரீச் ஆகும்? அப்போ நீங்க இப்போ ஊருக்கு போறீங்களா, திருச்சிக்கு போறீங்களா, திருச்சியில் இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு வந்தால் தீர்வு, இந்த தான் தீர்வு. இந்த பெரம்பலூர் இந்த பிரச்சனை இருக்கா, இதான் தீர்வு. பெரம்பலூர்ல இன்னும் சொல்லப்படும், பெரம்பலூர் அரியலூர்ல அங்கே இருந்தால் அமைச்சர் சிவசங்கர் வர போக்குவரத்து அமைச்சராக இருக்கார். ஆனால் இங்கே போக்குவரத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பள்ளி குழந்தைகளுக்கே வந்து பஸ் இல்லாமல் இருக்குன்னு நிறைய செய்திகளை நான் பார்க்கிறேன். இதை நீங்க பேசுனீங்கன்னா அந்த மாணவர்களோட கனெக்ட் ஆகும். ஆமா, விஜய் முக்கியமான விஷயத்தை பேசியிருக்காரு பாருப்பான். இல்லை இது எனக்கு தெரியாது, இல்லை நான் பேச வேண்டிய நேரம் வேற அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது எப்படி ஓட்ஸை கன்வெர்ட் ஆகும் நான் கேட்குறேன். அதுதான் நான் கேட்குறேன். ஓகே, நிறைவான கேள்வி சார். தாவேக்கு நோக்கி கூட்டணிகள் வரும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா சமீபத்தில் என்டிஏ கூட்டணி விட்டு வெளியில வந்த டிடிவி தினகரன் அவர்கள் விஜய்க்கு சாதகமான சில கருத்துக்களை குறிப்பிட்டிருக்காரு. விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார், ஏன் எம்ஜிஆர் பண்ண முடியாதா, ஏன் வந்து அவர் கூட்டணி, அவர் தலைமையில கூட்டணினா நீங்க எதுக்காக இப்படி பேசுறீங்க அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்குமே விஜய்க்கு ஆதரவான பல குரல்கள் அவர்கிட்ட இருந்து வரதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அதிருப்தியில வெளியில வந்த அதிமுக ஒன்றிணைக்க முடியாதுங்கிற ஒரு சூழல் வரக்கூடிய பட்சத்துல டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா இவங்கெல்லாம் சேர்ந்து தேமுதிகவோ பாமக வரக்கூடிய பட்சத்துல ஒரு மெகா கூட்டணி அப்படிங்கிறது தாவேக்காவை தலைமையா நிறுத்தி வரும்னு எதிர்பார்க்கலாமா? இல்லைங்க, அது இப்போ நம்ம கண்டிப்பாக டிசைட் பண்ண முடியாது. டிசம்பருக்கு பிறகு தான். ஏன்னா இப்போ தினகரன் அவர்கள் சொல்வதோ இல்லை அண்ணாமலை அவர்கள் சொல்வதோ இது எல்லாமே அரசியல் ஒரு ட்ரம்ப் கார்டாக விஜயை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி பார்க்குறாங்க. நீங்கள் வந்து என்டிஏ விட்டு நான் வெளியே போயிட்டேன், உங்களுக்கு ஒரு பெரிய டென்ட் இருக்கும், நான் விஜய் கூட எனக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கேன், நான் ஓப்பன் பண்ணி விடுறேன் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணலாங்கிறது அவருடைய பிளானாக இருக்கு. ஏன்னா அவர் ஒன்றிணைக்கணும்னு ஒரு முயற்சி எடுத்திருக்காரு. அந்த முயற்சிகளை அடுத்த ஸ்டெப் அன்னைக்கு அமைச்சர்களையும் பார்த்துட்டான்னு சொல்லி சொல்றாரு. அப்போ எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணுங்கிறது அமைச்சர் அந்த குரலை எடுத்துக்கிறாரா எடுக்கலையா, அப்போ எடப்பாடியோட டேர்ன் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இன்னைக்கு எடப்பாடி ஸ்ட்ராங் லீடராக அவர் காமிச்சுக்கிட்டாலும் இப்போ செங்கோட்டையன் மாதிரியே மற்றவர்களுடைய குரலும், ஒருவேளை தங்கமணியோ இல்லை சிவி சண்முகமோ அவருடைய குரலும் யாராவது இன்னொரு ஒரு குரல் ஒழித்தாலும் அது எடப்பாடிக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் போய் முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ அவங்க எல்லாருமே வந்து ஒரு டிசம்பர் வரைக்கும் இது எப்படி போகுது, ப்ளஸ் விஜயோட சுற்றுப்பயணம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது ரெண்டுமே பார்ப்பார்கள். இன்னைக்கு தினகரன் பயன்படுத்துறது எல்லாமே ஒரு ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்தலாங்கிற அளவுக்கு தான் இருக்கும். டிசம்பர் வரைக்குமே இது வந்து செட்டில் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து அதற்கு பிறகு விஜய்ங்கிற ஒரு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை ஓப்பன் பண்ணாலும் உடனடியாக மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வருமாங்கிற ஒரு கேள்வி வரும். இன்னொன்று திமுகவிற்கு அது எளிமையான தேர்தலாக மாறிவிடும். அப்போ ஸ்டாலின் அகெயின்ஸ்ட் ஹூ அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக மாறிடுங்க. இது என்னங்க இன்னொரு மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணி விஜய் ஒன்று உருவாக்குறாரு. அதிமுக வந்து 4-5 உடஞ்சிருச்சு. அப்போ எடப்பாடியும் பாஜக மட்டும்தான் இருக்காங்க, மற்றெல்லாம் விஜய் பக்கம் இருக்கிறாங்க. ஓகே, இதில் வந்து பெரிய அளவுக்கு இவங்க வாக்கு வங்கி மாறுமா அப்படிங்கிறதெல்லாம் பெரிய கேள்விகளாகத்தான் மாறும். இது எல்லாமே செட்டில் ஆகிறதுக்கு டிசம்பராக இருக்கும். அது வரைக்கும் விஜய் பயன்படுத்தி கொள்வார்களே தவிர இன்னொன்று விஜய் வந்து ஓப்பனாக இருக்காராங்கிறது நமக்கு தெரியல. நீங்கள் ஓபிஎஸ் போறாருன்னு சொல்லி சொன்னாங்க, பட்டுட்டு ராமச்சந்திரன் வெளிப்படையாக பேசினாரு. ஆனால் விஜய் அந்த சைடு ஒன்றும் பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை, ரியாக்ஷன்ஸ் இல்லை. இப்போ வரைக்கும் அவங்க நாங்கள் வர்றவங்களுக்கு ஆட்சியில் பங்குன்னு சொல்லி சொன்னால் கூட இவங்க எவ்வளோ பேர் ரீச் அவுட் பண்ணுறாங்கன்னே பெரிய கேள்வியாக இருக்கிறது. அது நடந்தால் மேபி அதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நான் பார்க்குறேன். சரி, இவ்வளோ நேரம் ஒதுக்கி என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தெறிக்க விடும் காரம், நிறம், சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம், நிறம், சுவை.